நான் தலைவா சௌக்கியமா? நல்லா இருக்கேன் தலைவா. சூப்பரா இருக்கேன் தலைவா. மகிழ்ச்சியா இருக்கேன் தலைவா. என்ன இது என்ன கெட்டப்லாம் பார்த்தோம்னா அப்படியே அந்த 90s காலகட்ட ரஜினிகாந்த் மாதிரி இருக்கீங்க. கூலிப்பட ரஜினிகாந்த் மாதிரி. என்ன சொன்னீங்க? கூலிப்பட ரஜினிகாந்த். என்ன சொன்னீங்க? ஒராட்டா ப்ளீஸ். கூலிப்பட அப்படியா? உங்களுக்கு ட்ரீட் தலைவா. நாளைக்கு ட்ரீட். நாளைக்கு உறுதியா ட்ரீட் தலைவா உங்களுக்கு. தலைவா ட்ரீட்னு சொல்லிக்கிறீங்க. நாளைக்கு வந்து ட்ரீட் வச்சிடணும். கண்டிப்பா வச்சிருங்க. அரசியல்வாதி மாதிரி மாத்தி மாத்தி பேசக்கூடாது. ஹலோ வைக்கல அப்படின்னா ஹலோ ஐ எம் நாட் அ பொலிட்டீஷியன். அதனால அரசியல்வாதியோட ஒப்பிடாத வேணாம். சரி ரைட். நாளைக்கு நீ ட்ரீட் வைக்கல அப்படின்னா இதே வீடியோல நான் சுட்டி காட்டுவேன். தவறு இல்ல நாளைக்கு உங்களுக்கு ட்ரீட் வச்சிருக்கேன். சரி. சோ இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா யூடியூப் திறந்து பார்த்தேன் தலைவா. எல்லாருமே ஒரே டாபிக் தான் பேசி வச்சிருக்காங்க. சரி. ஆமா நாம மட்டும் பேசுறோம் வச்சுங்களேன், தெய்வ குத்தமாயி போயிடும் அப்படின்றீங்களா? ஆமா. அதனால நாம நிறைய பேர் பேசி வச்ச தலைப்பை நாம வந்து கொஞ்சம் நம்ம மாடிஃபிகேஷன் பண்ணி நம்மளுடைய பார்வையின் அடிப்படையில இந்த காணொலியை பார்த்துருவோம். சரிங்களா? அதாவது என்ன தலைப்பின் அடிப்படையில நம்ம இந்த காணொலியை பார்க்க போறோம் அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொங்கு கோட்டையை சிதைத்த தமிழக வெற்றி கழகம். ஏன் தலைவா, அவர் அதிமுகவுல இருந்து போறாரு. தாவேகா செங்கோட்டையன். அப்ப அதிமுக கோட்டையை சிதைத்தார் என்றால் ஓகே. திமுக கோட்டையை எப்படி சிதைத்தாருன்னு சொல்றீங்க? இங்கதான் வந்து நம்ம சில பல தரவுகளை வச்சு நம்ம கம்பாரிசன் பண்ணி டீகோடிங் பண்ண போறோம் அப்படின்றீங்களா? ஆமா. நிறைய பேர் அந்த மாதிரி நரேட்டிவ் செட் பண்றாங்க. செங்கோட்டையன் போயிட்டார்ல, அதனால வந்து அதிமுக அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாங்க. அதிமுக பிரச்சனை இருக்குது, அதே வேளையில திமுகவுக்கு அதல பாதாளத்தில் பிரச்சனை இருக்குது அப்படின்றீங்களா? ஆமா. அந்த மேட்ரு என்ன, அதற்கான அரசியல் என்ன, சில பல நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கோம். அந்த தரவுகளின் அடிப்படையில இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துடலாம். நண்பர் அனைவருக்கும் உரிமைக்காலம் தொலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம். நாங்க படிமத்து பார்த்துட்டோம். இனி ஜென்மத்துக்கும் என்னால குடிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். திருச்சியில் வேலை வாய்ப்பு. திருச்சி விமான நிலையத்திலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள திவ்யா என்கோ நிறுவனத்தில் வேலை வாய்ப்பு. ட்ரில்லிங் மிஷின் ஆபரேட்டர், விடிஎல் ஆபரேட்டர், ஃபிட்டர், ஹரிசாண்டல் போரிங் மிஷின் ஆபரேட்டர், டர்னர், வெல்டர் போன்ற பணிகளுக்கு ஆட்கள் தேர்வு செய்யப்படுகின்றது. மேற்கண்ட பணிகளில் அனுபவம் இல்லை என்றாலும் கூட பயிற்சி வழங்கப்படும். உணவு மற்றும் தங்குமிடம் இலவசம். திரையில் தெரியும் எண்களை பயன்படுத்தி உடனடியாக முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். தலைவா ஒண்ணும் கிடையாது தலைவா. அதாவது நம்ம 2021 டேட்டா வந்து எடுத்து வச்சிருக்கோம். சரிங்களா? இந்த டேட்டாவின் அடிப்படையில் பாக்குறப்ப செங்கோட்டையன் அவர்கள் இந்த தமிழக வெற்றி கழகத்துக்கு போனனால அதிமுகவுக்கு பாதிப்பு என்பதனை விட திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மிக மிக அதிகமான பாதிப்பு. சரிங்களா தலைவா? ஆமா. அந்த டேட்டா கூட நான் சொல்லவா? நீங்க சொல்லுங்க. ஆமா தலைவா, அதாவது வந்து தமிழ்நாட்டுல மொத்தம் வந்து 234 சட்டமன்ற தொகுதி இருக்கு. சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க. ஒரே ஒரு ஆள் மட்டும் நியமன உறுப்பினர். அவங்க நிக்க மாட்டாங்க. மொத்தம் 235. நம்ம மக்களுக்கு தெரியாது நான் சொல்றேன். அதுல இதுல மேற்கு மண்டலத்துல மட்டும் ஏறக்குறைய 68 சட்டமன்ற தொகுதி இருக்கு. கொங்கு பெல்ட்ல. இந்த 68 சட்டமன்ற தொகுதியில 2021ஆம் ஆண்டு அந்த தேர்தல்ல அதிமுக கைப்பற்றிய தொகுதிகள் 44 தொகுதிகள். 44. ஆமா. ஏறக்குறைய ஒரு 3ல ஒரு பங்கு 2 பங்கா எடுத்துட்டாங்க. அதுல ஒரு பங்கு தான் திமுக ஜெயிச்சது. வெறும் 24 இடங்கள் மட்டும்தான். அப்ப வந்து மிகப்பெரிய பின்னடைவு திமுக வந்து மேற்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய வெற்றி விகிதம் என்பது ஆல்ரெடி அதல பாதாளத்துல இருக்கு. ஆமா. இப்ப நீங்க செங்கோட்டையன் போனார் இல்லையா? செங்கோட்டையன் போனால அதிமுக ஓட்டும் தாவேகாவுக்கு போகும். செங்கோட்டையன் வருவதற்கு முன்னாடி திமுகவுடைய ஓட் பேங்கும் அதிமுகவுடைய ஓட் பேங்குமே தாவேகாவுக்கு போயிருச்சு. ஆல்ரெடி தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் கொங்கு பெல்ட்ல திமுக அதிமுக அதிருப்தி வாக்கள் சென்று கொண்டிருந்தது. இப்ப செங்கோட்டையன் போனனால பலமா மாறிடுச்சு. இப்ப திமுக ஏன் இங்க சிதையுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஏறக்குறைய வந்து போன தேர்தல அதல பாதாளத்துல 24 தான் ஜெயிச்சிருக்காங்க. இப்ப அந்த ரேசிய பார்த்தோம்னா 2000, 3000, 4000, 5000 வாக்குகள் வித்தியாசம் தான் இருக்கும். ஆனா இந்த சூழல்ல வந்து பார்த்தோம்னா இன்றைக்கு திமுகவுடைய போதாமைகள் அரசு ஊழியர்களுக்கு செஞ்சாங்களா? திட்டங்களை அரசு ஊழியர்களுக்கு எதுவுமே செய்து தரவில்லை. வாக்குறுதிகள் நிறைவேற்றவில்லை. அதுக்கடுத்து தூய்மை பணியாளர்களுக்கு என்ன செஞ்சாங்க உங்களுக்கு தெரியுமில்ல? ஏமாத்திட்டாங்க. நான் ஆட்சிக்கு வந்தேன் அப்படின்னா தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்வேன் அப்படின்னு சொல்லி நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு உத்தரவாதத்தை கொடுத்திருந்தாரு, வாக்குறுதி கொடுத்திருந்தாரு. ஆனா என்ன பண்ணாரு? அந்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. மாறாக நான் உங்களுக்கு சோறு போடுறேன், காலைல சாப்பாடு போடுறேன், மத்தியானம் சாப்பாடு போடுறேன், அந்த மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வந்து குப்பை வண்டியில சோறை கொண்டு வந்து அவங்களே கொடுத்து அவங்க எப்படி திம்பாங்க. இந்த மாதிரிலாம் போதாம நடக்குதுங்க. சொல்றேன் இல்ல, இந்த மாதிரி எல்லாம் வந்து போதாம நடக்கல. இது திமுக அதிருப்தி வாக்களும் விஜய்க்கு தான் செல்கிறது. ஆக மொத்தத்துல வந்து திமுகவுடைய அந்த 24 தொகுதியில் இருக்க கோட்டை என்றதையும்
சிதையப்படுகிறது. விஜயனுடைய வருகையின் மூலமாகவும் ஆல்ரெடி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பாதிப்பு. ஆமா. ரெண்டாவது செங்கோட்டையன் அவர்கள் வந்ததன் மூலமாக 1000 தான் இருந்தாலும் சரி செங்கோட்டையன் இருக்காருப்பா போட்டு விட்டுருவான். எப்படி நம்ம ஊருக்காரு அப்படித்தானே வருவாங்க. ஏங்க ஒரு ஊர் இருக்குன்னா அந்த ஊர்ல நம்ம ஊருக்காருப்பா நம்ம ஊருக்காரு அங்கிட்டு இருக்காருப்பா போட்டு இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் வருவாங்களே. அப்ப இந்த மாதிரி மைண்ட் செட்டுக்கு வருகின்ற பொழுது ஏற்கனவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எத்தனை தொகுதியில் ஜெயிச்சிருக்காங்க? 44 தொகுதியில் ஜெயிச்சிருக்காங்க. அப்ப செங்கோட்டையன் அவர்கள் இன்று போனதுனால அந்த 44 என்பது பாதியா குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழக வெற்றி கழகம் மேற்கு மண்டலத்துல குறிப்பா 68 தொகுதியில 30 தொகுதிக்கு மேலாக தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறும். எழுதி வைத்துக் கொள்ளுங்க. நீ அப்படி சொல்றீங்க சாட்டா. ஆமா, நாம ஏன் சிதையுன்றோம் நான் சொல்லிடுறேன். சரி, 44 இடத்துல அதிமுக ஆல்ரெடி என்ன பண்ணிருக்காங்க, வெற்றி பெற்றிருக்காங்க. செங்கோட்டையன் அங்கிட்டு போனதுனால இந்த வெற்றி வாய்ப்பு என்பது பாதியா குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது. இதுவே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் மீது ஆல்ரெடி பல அதிருப்திகள் இருக்குது. செங்கோட்டை வர போயிட்டாப்ல 1000 தான் நம்மால அங்கிட்டு இருக்காருப்பா ஓட்டு போட்டுருப்பா அப்படின்னா ஓட்டு போட்டுருவாங்க. அப்படின்ற பட்சம் என்ன நடக்கும் அப்படின்னா அந்த 24 தொகுதி என்பது திராவிட முன்னேற்ற கழகம் கொங்கு மண்டலத்துல வெற்றி பெற்ற அந்த 24 தொகுதி என்பது பாதிக்கும் குறைவாக வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. அப்ப மிஞ்சி போனா ஒரு 11 தொகுதி, ஒரு 10 தொகுதி, இல்ல 10க்கு பிலோ கூட இங்க திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற வாய்ப்பு. அதனாலதான் என்ன சொல்றோம்னா, தமிழக வெற்றி கழகத்தின் மூலமாக கொங்கு மண்டலத்தில் சிதையும் அதிமுக திமுக இப்படி கூட நம்ம சொல்லிக்கலாம் இடத்துல. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுவரைக்கும் ஆண்டாண்டு காலமா 1967க்கு பின்னாடி அறிஞர் அண்ணா அவர்கள் பதவியேற்ற காலத்துல இருந்து இன்று வரை அதிமுகவும் திமுகவும் மாறி மாறி ஆட்சி செய்தார்களே தவிர வேற காங்கிரஸோ ஆப்ஷன் இல்லாம மக்களுக்கு ஒரு ஆப்ஷன் இல்லாம இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு ஒரு ஆப்ஷன் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர் ஒரு ஆப்ஷன் அன்னைக்கு இருக்கிறாரு. மிகப்பெரிய செல்வாக்கோட இருக்கிறாரு. அதான் பெரிய பிளஸ் பாயிண்ட். 1.5 கோடி உறுப்பினர், ஒரு உறுப்பினர் எல்லாமே டேட்டாவோட அனலைஸ் பண்ணி வச்சிருக்கான். இது முன்னாடி இப்ப என்ன சொல்றாங்க, விஜயகாந்தோட கம்பேர் பண்றாங்க விஜய். ஏன்டா அவரு டேட்டா அனலைஸ் ஸ்டார்டிங்ல விஜய் வந்தப்ப சீமான் கூட கம்பாரிசன் பண்ணாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் ப்ரொமோஷன் அவங்களே கொடுக்குறாங்க. என்னதான் விஜயகாந்த் அப்படின்னு சொல்லி அந்த ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க. அப்புறம் இப்ப என்ன வந்திருக்காங்க தெரியுமா, என்னதான் இருந்தாலும் திமுக பீட் பண்ண முடியாது, ஆனா அதிமுக பிளேஸ பிடிச்சிருவாரு. எப்படி ப்ரொமோஷன் இன்னைக்கு இருக்கிற திமுக ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, சீமான் இடத்தை பிடிக்க முடியாது. அப்புறம் கொஞ்ச நாள் போனா இல்ல விஜயகாந்த் பிடிக்க முடியாது, விஜயகாந்த் இடத்துக்கு வந்துருவாரு. இல்ல இப்ப அதிமுக வந்துருவாரு, எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, நாங்க ஜெயிச்சிருவோம், எங்களுக்கு போட்டியா விஜய் இருப்பாரு, அதை பத்தி ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா அதை கூட மட்டம் தட்டுறதுக்கு என்ன சொன்னா, எங்களுக்கும் அதிமுகவுக்கும் போட்டி, டிவிகேவுக்கும் எங்களுக்கும் போட்டி இல்ல அப்படின்ற ஒரு இதா பகடக்காயா மீடியால வார்த்தையை சொல்ற அளவுக்கே வந்துட்டாங்களா தலைவா. சரி, இப்ப இன்னொரு விஷயம் நம்ம சொல்லணும் தலைவா. கண்டிப்பா செங்கோட்டையன் அவர்களுக்கு கிடைத்த அந்த வரவேற்பு பாத்தீங்களா, பயங்கர வரவேற்பு. உள்ளபடியே ஹானஸ்டா சொல்றதாக இருந்தா, ஒரு இளைய தலைமுறைகள், அதாவது செங்கோட்டையனை வரவேற்ற அத்தனை நபர்களுமே யாருன்னு பார்த்தோம்னா இளைய தலைமுறைகள். அந்த இளைய தலைமுறைகள் ஒவ்வொரு திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகிறப்ப, விஜயோடைய ஒவ்வொரு திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகிறப்ப அந்த திரைப்படத்துக்கு பாலாபிஷேகம் பண்றது, மச்சான் எனக்கு ஓப்பன் டிக்கெட் கிடைச்சிச்சு, உனக்கு கிடைச்சிருச்சா, இந்த மாதிரிதான் அவங்களுடைய கம்யூனிகேஷன் இருந்துச்சு. ஆனா செங்கோட்டையன் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஃபேக்டர் தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ந்த உடனே அத்தனை இளைஞர் பட்டாளம் போய் வரவேற்பு கொடுக்குறான் பாத்தீங்களா. அதுல என்ன தெரியுது, அவன் அரசியலை கற்றுக்கொள்ள ஆரம்பித்திருக்கிறான். நீங்க அவரை எப்படினாலும் நீ தமிழ் வெற்றி கழக இளைஞர்களை ஃப்ரேமிங் பண்ணலாம். ஆனா அவனுக்கு தெரியுது பாருங்க, அவன் அப்டேட்டா இருக்கான் பாருங்க. செங்கோட்டையன் ஒருத்தர்ரா, செங்கோட்டையன் இதுக்கு மேல செங்கோட்டையன் அவருக்கு தெரிஞ்சுக்குமா தெரியாது தெரியல, ஆனா செங்கோட்டையன் ஒருத்தர் இருக்காரா, அந்த செங்கோட்டையன் நம்ம கட்சி சேர்ந்துட்டாரா, அப்ப செங்கோட்டையன் யாரு, செங்கோட்டையன் பேக்ரவுண்ட் என்ன, செங்கோட்டை இதுக்கு என்ன இருந்தாரு, செங்கோட்டை என்ன ஒரு ஃபேக்டரா, டிசைடிங் ஃபேக்டரா இருக்காரு, இது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி போய் வரவேற்பு கொடுக்குறான் பாத்தீங்களா. நீ நினைக்கிற அரசியல் கற்றுக்கொள்கின்றார்கள். செங்கோட்டையனை நீ அந்த அளவுக்கு அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் எம்ஜிஆர் காலத்துல இருந்து, இன்னைக்குல தலைவா எம்ஜிஆர் காலத்துல இருந்து எம்ஜிஆருக்கு பக்கபலமாக இருந்தவர். அதே மறைந்த அம்மா ஜெயலலிதா இருக்காங்க இல்லையா, அவருக்கும் பக்கபலமாக இருந்தவர். இன்று வரையும் எடப்பாடிக்கும் பக்கபலமாக இருந்தவர். எல்லா துறைகளிலும் அமைச்சராக இருந்தவர், பல்வேறு அமைச்சர் பதவியில இருந்தவர், அரசியல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் கூட சொல்லலாம், பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் கூட சொல்லலாம். யார, செங்கோட்டையன். அப்படியாப்பட்ட ஒரு பழம்பெரும் அரசியல்வாதி இன்னைக்கு தாவேகாவோட இணைகிற பொழுது தாவேகாவை வழிநடத்தக்கூடிய, அதாவது எப்படி தேர்தலை சந்திக்க வேண்டும் என்கின்ற அந்த யுக்தியை விவரம் தெரிந்த ஒரு நபர் தான் செங்கோட்டையன். அதான் தலைவர் சொல்றேன் பாத்தீங்களா, ஒரு அரசியல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், அதே மாதிரி அவர் அமைச்சர் பதவியில் இருந்தவர், அந்த வேலை பார்த்தவர், இது பார்த்தவர், எம்ஜிஆர் கூட, இது எல்லாமே
தமிழக வெற்றி கழகத்தினுடைய இளைய தொண்டர்களுக்கு வந்து அவ்வளவாக தெரிந்திருப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது. ஆனா இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டு அந்த அரசியல் நகர்வுகளோட சேர்ந்து இவன் நகர்றான் பாத்தீங்களா, அந்த அரசியலை கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறான் பாத்தீங்களா, அந்த இளைய தலைமுறை வந்து மறுபடியும் சினிமா என்று சொல்லப்படுகின்ற மோகத்துக்குள் சிக்கிக் கொள்ளாமல், என்னுடைய தலைவர் விஜய் அவர்கள் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அவர் வந்து செங்கோட்டையின் அடையாளம் காட்டிருக்காரு, அப்ப அவர் முன்னாடி போகணும், அவரை வரவேற்கணும் அப்படின்ற மாதிரி அந்த அரசியல் நிலைப்பாட்டுக்குள்ள போறான் பாத்தீங்களா, அதை நம்ம வரவேற்றாகணும். எனக்கு தெரிந்து செங்கோட்டையன் வந்து இத்தனை ஆண்டு கால எம்ஜிஆர் ஜெயலலிதா எல்லாத்தோடய இருந்திருக்காரு. அவர் சென்னையில பிளேட் வருவாரு, கோயம்புத்தூர்ல இறங்குவாரு, வீட்டுக்கு 4 பேர் அப்படியே போயிருவாரு. ஆனா வாழ்க்கையில முதல் முறையா எனக்கு தெரிந்து வாழ்க்கையில முதல் முறையா செங்கோட்டையனை இவ்வளவு வரவேற்பு பண்ணது இதுதான் முதல் தடவை வாழ்க்கையில. 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு ஆமா 2ஆம் கட்ட முக்கியம். அது எந்த கட்சியாக இருந்தாலும் அது எந்த கட்சியா இருந்தாலும் சரி, ஒரு 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு இந்த அளவுக்கு மக்கள் வரவேற்பு கொடுக்குறாங்க அப்படின்னா இது தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றில் முதல் முறை. செங்கோட்டையன் தான் நடந்திருக்கிறது. இதுல செங்கோட்டையன் வந்து பூஸ்டப் ஆயிட்டாரு. எப்படி ஆயிட்டாரு பார்த்தோம்னா, போய் சேர்ந்துட்டாரு, வந்துட்டாரு. ஆனா சேர்ந்து வந்துட்டு அந்த விமான நிலையத்துல இறங்கி வரும்போது அவருக்கு கொடுத்த அந்த வரவேற்பை பார்த்துட்டு அவர் இது நாள் வரைக்கும் இருந்த காலங்கத்தை கடந்து ஒரு புது அவதாரமாக செங்கோட்டையன் எடுத்திருக்கிறார். அவரை எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. ஆமா சொன்னோம், நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ பேசுறோம் சொன்னோம். ஓவர் நைட்ல ஒபாமா ரேஞ்சுக்கு நேம் ஆயிட்டாருன்னு சொன்னோம். அதான் ஃபேக்ட். 2வது தலைவா, அதாவது செங்கோட்டையன் வந்து ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர் இதுக்கு முன்னாடி. அப்ப அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரங்களுக்கு மக்களை எவ்வாறு வரவழைக்கின்றார்கள் அப்படின்றது தமிழ்நாட்டுக்கே தெரியும். திமுகவும் அதே மாதிரிதான். அவங்க எப்படி மக்களை தன்னுடைய கூட்டத்துக்கு வரவழைக்கின்றார்கள் அப்படின்றது தமிழ்நாட்டுக்கு தெரியும். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும், அதாவது ஒரு தலைவர் அழைச்சிட்டாரு நம்ம போயே ஆகணும் அப்படின்ற மாதிரி போகின்ற இயக்கங்கள் எந்தெந்த இயக்கத்தை சார்ந்த மக்கள் என்றால் அது விடுதலை சிறுத்தை கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, தமிழக வெற்றி கழகம். இந்த 4 கட்சிகள் தான் இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்கள்ல. மற்றபடி திமுகவோ அதிமுகவோ அந்த கட்சியில் இருக்கின்ற தொண்டர்கள் என்று கூறிக்கொள்கின்ற நபர்களை திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி வரவழைக்கின்றார்கள் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அந்த வகையில பாக்குறப்ப செங்கோட்டையன் வந்து நாள் வரைக்கும் வந்து நம்ம போட்ட கூட்டத்துக்கு மக்கள் எப்படி வந்தாங்க, ஆனா என்னங்கடா இது, யாரா நீங்களா இல்ல தலைவா காசு கொடுத்து கூட்டம் சேர்க்கிற கூட்டம் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி காசே கொடுக்காம ஒரு குரல் அரைகூவல், அதுக்கு ஆங்கிலத்துல கிளாரியன் கால் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வார்த்தையை. ஒரு அரைகூவல் அப்படின்ட்டு விட்ட உடனே அந்த அரைகூவலுக்கு லட்சக்கணக்கான மக்கள் திரளுகிறார்கள் தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்த்தோம்னா அது அண்ணன் திருமாவளவன், தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதி விஜய் இன்னைக்கு அந்த இடத்தை பிடிச்சிருக்காரு. பாட்டாளி மக்கள் கட்சியுடைய அன்புமணி ராமதாஸ் அவங்க, அதுக்கடுத்து நம்ம கம்யூனிஸ்ட், இவங்க தான் வந்து பணம் கொடுக்காமல் தமிழ்நாட்டிலே லட்சக்கணக்கான மக்களை திரட்டக்கூடிய தலைவர்கள் இவர்கள் தான். அதனாலதான் இன்னைக்கு செங்கோட்டையனுக்கு அந்த வரவேற்பு. ஆமா. சோ வந்து அதே மாதிரி சமூக வலைத்தளங்கள் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதாவது செங்கோட்டையன் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு போக போறாரா என்று சொன்ன உடனே அவர் பாரு அனாமத்தா தான் போக போறாரு அங்க போய் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஃப்ரேமிங் பண்ணாங்க, நரேட்டிவ் செட் பண்ணாங்க. திமுக கூட போயிட்டாரு அப்படின்னா அவர் நேரம் ஜனநாயகவாதியா மாறி இருப்பாரு. இன்னைக்கு வந்து பாவம் தமிழக வெற்றி கழகத்துக்கு போனால சங்கியா மாறிட்டாங்க. பட்டம் கொடுக்குற இடத்துல வந்து திமுக இருக்கிறாங்க. பட்டத்தை வச்சுட்டே இருப்பாங்க தலைவா. இங்க இருங்க, இப்படி பட்டம் இருக்கும், 2 பட்டம் வச்சிருப்பாங்க. திமுக வராரா, இந்தா நீ ஜனநாயகவாதி, ஐயா அதிமுக போறாது தமிழ்நாட்டு இந்த சங்கி வச்சுக்க, இந்த மாதிரி வந்து கையிலேயே வந்து ஒரு பெயிண்ட் வழி வச்சுட்டே தெரிவாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவங்க. சோ இந்த மாதிரி செங்கோட்டையன் அவர்கள் முதல்ல வந்து அவர் போனதுக்கு பின்பாக அவருக்கு வந்து எந்த விதமான ஒரு வரவேற்பும் இருக்காது. அவர் அங்க போனா டம்மியா மாறிடுவாரு. இப்படிலாம் வந்து நரேட்டிவ்கள் செட் செய்யப்பட்டது, சமூக வலைத்தளங்கள் எழுதப்பட்டது. ஆனா இன்னைக்கு செங்கோட்டையன் அவருடைய நிலைமை என்பது, அவர் வந்து அந்த கூட்டத்தை பார்த்து அந்த நெகிழ்ந்த தருணம் என்பது அவரே அவருடைய வாழ்க்கையில மறக்க முடியாத தருணம். இந்த மாதிரிதான் வந்து தமிழ்நாட்டுடைய அரசியல் களம் போய்கிருக்கின்றது. குறிப்பாக வந்து இந்த கூட்டத்தை நம்ம கொங்கு பெல்ட்டோட கண்டிப்பான முறையில அந்த தேர்தல் ரிஃப்ளெக்ஷனோட கம்பேரிசன் பண்ணி தான் ஆகணும். இந்த 2026 தேர்தல் ரிஃப்ளெக்ஷனோட கம்பேரிசன் பண்ணி தான் ஆதரவு வெற்றியை பெறுவாங்க தலைவா. நான் தான் சொல்றேன், ஆல்ரெடி சொன்ன மாதிரிதான் 30 தொகுதிக்கு மேல தமிழக வெற்றி கழகம் வந்து குறிப்பா வந்து மேற்கு மண்டலத்துல செங்கோட்டையனுடைய சப்போர்ட்டோட ஆல்ரெடி தமிழக வெற்றி கழகம் வலிமையா இருக்கிற இவருக்கு சேர்ந்ததுனால வந்து வெற்றியை ஈஸியா பெறுவாங்க. அது உங்களுடைய பார்வை, என்னுடைய பார்வை. ஆமா, உங்களுடைய பார்வை. இதில் நான் தலையிட முடியாது. என்ன பொறுத்தவரைக்கும் தேர்தல் முடிவுக்கு அப்புறம் தான் நான் சொல்ல முடியும். தேர்தல் முடிவோ இல்லாட்டி தேர்தல் நெருங்க வர்ற தரவுகள் அடிப்படையில நான் வந்து ஒரு கிளாரிட்டி வந்துக்கிறேன். நீங்க ஆல்ரெடி கிளாரிட்டி வந்துட்டீங்க. மேபி உங்களுக்கு வந்து வெளிப்புறங்கள்ல தரவுகள் கிடைச்சிருந்திருக்கலாம்.
பட் எனக்கு எனக்கு கிடைச்ச தரவுகளின் அடிப்படையில நம்ம வந்து உறுதியா இப்போதைக்கு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி என்பது அதல பாதாளத்துக்கு போகும். 10 தொகுதிக்கு கம்மியா தான் போவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? அதை வந்து போதாமைகளை சரி செய்ய வேண்டும் என்று சொல்ல வர்றாங்க. இல்ல பண்ண மாட்டாங்க தலைவா. என்ன தலைவா, 4.25 வருஷம் ஆகி போச்சு தலைவா. இப்ப போய் அவங்க போதாமையை சரி பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா? எப்படி நீங்க வேற சரி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு தலைவா. ஒண்ணுமே இல்ல. என்ன பண்ணாரு பீகார்ல? என்னது நிதிஷ்குமார் அதை என்ன பண்ணாப்ல? ஜாதி வரை கணக்கு படுத்தாப்ல. அது நடத்தல தலைவா. டக்குன்னு வந்து மகளிருக்கு போற 2 லட்சம் லோன் விட்டாரு. லோன்ல 10,000 ரூபாய் அக்கௌண்ட்ல போட்டது என்ன ஆகி போச்சு? கடைசியில ஆட்சியை புடிச்சிட்டாங்க தலைவா. தமிழ்நாடு மக்கள் அது மாதிரி திமுக வந்து ஒரு 20,000 ரூபாய் எல்லா பேரும் அக்கௌண்ட்ல போட்டு ஆட்சிக்கு வந்தோடனே 2 லட்சம் ரூபாய் லோன் மகளிர் லோன் தரேன்னு சொன்னா ஆட்சிக்கு வந்துருவாங்கல்ல? அந்த 20,000 வாங்கிட்டு வேற குத்தி விட்டுருவாங்க தமிழ்நாட்டு மக்கள். அப்படின்றீங்களா? தமிழ்நாட்டு மக்கள். அதனாலதான் தமிழ்நாடு தனித்துவமான நாடாக இருந்து கொண்டிருக்கின்ற தலைவா. பணத்தை பார்த்து மயங்கின்ற ஆட்கள் கிடையாது தமிழ்நாட்டு மக்கள். அப்படியா? ஆமா. சோ நிறைய பேர் அப்படினால எல்லாரும் ஒரு 20,000 கிடைக்கும் நினைச்சு அதையும் கெடுக்கிறீங்களா? வாங்கி உள்ள வச்சுக்கிருவாங்க. தெரியாது ஏதோ கிடைக்கட்டும் நினைச்சேன், அதையும் தடுக்கிறீங்க நீங்க. இந்த மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் வந்து 4.25 வருஷம் ஆகி போச்சு, இன்னும் நான் வாக்குறுதி நிறைவேற்றேன் அப்படின்ற மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னாலும் கூட அதை நம்புகின்ற சூழல்ல இந்த தமிழ்நாட்டு மக்கள் இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. திராவிட முன்னேற்ற கழகம் இவை அனைத்தையுமே இதையும் தாண்டி எப்படி இந்த போதாமைகளை சரி செய்ய போகிறார்கள் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்த அரசியல் களத்துல பார்ப்போம் என்பதனை கூறிக்கொண்டு மொத்தம் நம்ம சொன்ன மாதிரி திமுகவுடைய வெற்றி விகிதம் என்பது கொங்கு பெல்ட்ல குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. இதையும் திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி சரி செய்ய போறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம் என்பதனை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று புரட்சி செய்கின்ற புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம்.